ஸோ இந்த கருப்பை புற்றுநோய்க்கு ஏற்பட என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 ஏர்லி மினார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர்லி மினார்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாதவிடாய் ஆரம்பிக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா 10லேருந்து 16 வயது வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப முன்கூட்டி, அதாவது 12 வயதுக்கு முன்கூட்டியே ஏஜ் அட்டைன் பண்ணி மாதவிடாய் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த கருப்பை புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு சற்றே அதிகம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா லேட் மெனோபாஸ். மெனோபாஸ்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மாதவிடாய் சுழற்சி முற்றிலுமாக நிற்பது. அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 55 இயர்ஸில் நிறைய பேருக்கு நிறும். ஒரு சில பேருக்கு 55 இயர்ஸ்க்கு மேலேயும் ஒரு சில வருடங்கள் இந்த மாதவிடாய் நடந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி லேட் மெனோபாஸ் 55 வயசுக்கு மேலேயும் மாதவிடாய் சுழற்சி இருக்கவங்களுக்கும் ஸ்லைட்லி ஒரு ஹையர் ரிஸ்க் கருப்பை புற்றுநோய்க்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா நல்லிபேரிட்டி, அதாவது குழந்தையின்மை, பேரு இல்லாத பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய்க்கான ரிஸ்க் சற்றே அதிகம். நான்காவது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். ஸோ உடல் பருமன் இருக்கவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் அதிகமாக ஏற்படுவதையும் நம்மளால பல ஆராய்ச்சிகளில் பார்க்க முடியுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல நிறைய அடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிபி இருக்கிறது, செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறதுல நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது, நிறைய ஜங்க்ஸ் ஃபுட் சாப்பிட்றது, வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் அந்த கருப்பை புற்றுநோய்க்கான ரிஸ்க் அதிகரிக்குது.